ஹாய் கோட்லாக் வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் query ரிசல்ட்ஸ் எஸ்கியூஎல்லேருந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் 6 ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபில்டரிங் அண்ட் சார்ட்டிங் query ரிசல்ட்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டாபேஸ் even though the data in my database may be unique, அதாவது நிறைய மூவிஸ் டேட்டாபேஸ் ரிலீஸ் ஆனாலும் எனக்கு வந்து சேம் நேமில் வராமல், அதாவது இன் சச் மூவிஸ் டேபிள் மெனி டிஃப்ரெண்ட் மூவிஸ் கேன் பி ரிலீஸ்ட் இன் த சேம் இயர். இன் சச் கேசஸ் எஸ்கியூஎல் ப்ரொவைட்ஸ் கன்வீனியன்ட். அதாவது இப்போ வந்து டாய் ஸ்டோரின்னு நம்ம இதுக்கு முன்னாடி மூவிஸ் பார்த்தோம்னா, அது மாதிரி டாய் ஸ்டோரின்னு அது ஒரே இயரில் மல்டிபிள் டைம்ஸ் கூட ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதை டூப்ளிகேட், அதாவது இப்போ மூவிஸ்ன்னு எடுத்துக்கோன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வராமல், டூப்ளிகேட் நேம்ஸ் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்டிங்க்ட் அதாவது டூப்ளிகேட் ரோஸை ரிமூவ் பண்ணிடும் டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணால். அதாவது ஸ்பெசிஃபிக் டூப்ளிகேட் ரோஸ் வந்து நம்ம இந்த ரோ ஃபுல்லுமே அதை கொடுத்துரும் டூப்ளிகேட் வராமல். இதுவே ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும், ஃபியூச்சரில் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் மட்டும் டிஸ்டிங் கீவேர்டு வந்து டூப்ளிகேட் ரோ, அந்த ரோவில் டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டேபிளில் ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடும். காட்டுறேன் அது எப்படின்னு. இதுவே ஒரு ஸ்பெசிஃபிக் காலத்தில் உள்ள டூப்ளிகேட் மட்டும் குரூப் பண்ணோம்னா குரூப் பை கிளாஸுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆர்டர் ரிசல்ட்ஸை 1 2 3 4 5 அப்படின்னு கொண்டு வரதுக்கு ஆர்டர் பை யூஸ் பண்ணுறாங்க. Limiting results to a subset. Another class which is commonly used with the order by class are limit and offset classes. லிமிட்டுங்கிறது என்னென்னா, எனக்கு இத்தனை ரிசல்ட் கொண்டு வா, 5 ரிசல்ட்ஸ் வந்தால் போதும், 5 ரோ ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்தால் போதும், 5 ரெக்கார்ட் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது. எல்லாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு கொடுத்தா எல்லாமே வந்துடும்ல, இல்லை செலக்ட் டிஸ்டிங்க்னு கொடுத்தா எல்லாமே வந்துடும்ல, செலக்ட் டைட்டில்னு கொடுத்தா அந்த இயர்னு கொடுத்தா எல்லாமே வந்துடும்ல. அந்த இயரில் 5 படம் மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக ஆஃப் செட்டுன்னு சொல்கிறது, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணு, எந்த இடத்துல அதான் போட்டிருக்க மாதிரி. வில் ஸ்பெசிஃபை வேர் டு பிகின் த கவுண்டிங் நம்பர் ரோஸ் ஃப்ரம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சொல்லிடலாம். இதுவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 வேணாம், நெக்ஸ்ட்டு 5, 6 7 8 9 10 வேணும்னா அதுக்கு நம்ம தனியாக 5லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து 1ங்கிறது 0 மாதிரி அரே வைஸ் அதை நான் காட்டுறேன். அதோட செலக்ட் கொரியோட லிமிட்டட் ரோஸ், செலக்ட் ஃப்ரம் வேர் கண்டிஷன் ஆர்டர் பை த அசெண்டிங் டிசெண்டிங் லிமிட் நம்பர் லிமிட் எவ்வளோ கொடுக்குறோங்கிறது ஆஃப்செட் நம்பர் ஆஃப்செட்டுங்கிற ஸ்டார்ட் பண்ணுறது. இஃப் யூ திங்க் about websites like Reddit or Pinterest, front page is a list of links ordered by popularity time. Each subsequent page can be represent set of links at different set of. இது ரெட்டிட் பின்ட்ரெஸ்ட்லாம் ஒரு ஆர்டர் படி வரும்ல, கொரிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் படி வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. Did you know, if you are curious about the limit and offsets are applied relative to the other parts of a query or generally run lost other classes applied, we'll touch more on this lesson. Order of execution ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது எங்கே இருக்கு, இதில் வந்து இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாமா லிமிட் டைம் ஆஃப்செட் டைம். சரி, இப்போ மூவிஸ் டேபிள் வந்துட்டோம். லிஸ்ட் ஆல் த டைரக்டர்ஸ் ஆஃப் பிக்சார் மூவிஸ் அல்ஃபாபெட்டிக்கலி வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். அதாவது இது எல்லாமே பிக்சார் மூவிஸோட டேட்டாபேஸ் தான். இதை வந்து இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கான். டூப்ளிகேட்ஸுங்கிறது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம மேனுவலாக பண்ணி பார்ப்போம். டூப்ளிகேட்ஸ் இன்க்ரெடிபிள்ஸ், கார்ஸு, ரேட்டட்லூயி, டாய் ஸ்டோரி. இதில் டூப்ளிகேட்ஸுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரில. பட் நம்ம வந்து வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் லிஸ்ட் ஆல் த பிக்சார் மூவிஸ், அதாவது லிஸ்ட் ஆல் த பிக்சார் மூவிஸ். ஒரு நிமிஷம், டூப்ளிகேட்ஸ் எதுன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வெயிட் இப்போ புரிஞ்சிருச்சு. நான் ரீட் பண்ணிட்டு வந்தேன் திருப்பி. என்னென்னா, லிஸ்ட் கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ண மாட்டேன். லிஸ்ட் ஆல் டைரக்டர்ஸ் ஆஃப் பிக்சார் மூவிஸ் அல்ஃபாபெட்டிக்கலி வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ்னால்
அவர் பிக்சார் மூவிஸில் படம் பண்ணியிருக்கலாம், நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் திருப்பி ரிப்பீட் ஆகிடக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் வந்து பிக்சார் மூவிஸில் இப்போ இதே செலக்ட் டேரக்டர் ஃப்ரம் மூவிஸ் அப்படின்னு கொடுத்தா நமக்கு எல்லா டேரக்டரும் வந்துடுவாங்க. பட் நமக்கு வந்து டூப்ளிகேட் இல்லாமல், அதாவது திருப்பி இந்த ரிப்பீட்டட் வேல்யூ இல்லாமல் யூனிக்கான பேர் ஒன் டிஸ்டிங்னா ஒன் டைம் மட்டும் வந்திருக்க மாதிரி டூப்ளிகேட்ஸ் ஆகாமல் உள்ள டேரக்டர்ஸ் பேர் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும்னா டிஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ பண்ணுற பாருங்க, செலக்ட் டிஸ்டிங் எந்த காலத்துக்கு டிஸ்டிங்க்ட்னு நம்ம சொல்லணும். டைரக்டர் காலத்துக்கு டிஸ்டிங். செலக்ட் டிஸ்டிங் டைரக்டர் ஃப்ரம் மூவிஸ். என்ன வந்துருச்சு டிஸ்டிங்னு, இந்த ஜான் லேசர் தானே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு, அவர் பேர் வந்துருச்சு பாருங்க. ஆனால் இங்கே ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர்ஸ் பிக்சர் மூவிஸ் வித்தவுட் டூப்ளிகேட் சொல்லிட்டோம். இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, ஆல்ஃபபெட்டிக்கலினா நம்ம இங்கே ஆர்டர் பை கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஆர்டர் பை எந்த காலம், ஆர்டர் பை டைரக்டர்னு கொடுத்துட்டு அசெண்டிங் ஆர்டருக்கு ஏஎஸ்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக வந்துடும். இப்போ பாருங்க, ஆர்டர் பை டைரக்டர் டிக் ஆயிடுச்சு பாருங்க, கரெக்ட் ஆயிடுச்சு. ஏஎஸ்சி கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் அது வந்துடும். பட் டிசெண்டிங்க்கு நம்ம கொடுத்தாகணும். ஓகே, லிஸ்ட் த லாஸ்ட் 4 பிக்சார் மூவிஸ் ரிலீஸ். லாஸ்ட் ஃபோர் பிக்சார் மூவிஸ் ரிலீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 4னா இதுங்க பார்ப்போம். லாஸ்ட் 4 பிக்சார் மூவிஸ்னால் 2011, 10, 9, 8 இது வரணும். அப்படின்னா நமக்கு இயரும் தேவை, டைட்டிலும் தேவை. பிக்சார் மூவிஸை பற்றி கேட்டிருக்காங்க. டைட்டில் கமா இயர் ஃப்ரம் மூவிஸ். ஆர்டர் பை, இப்போ வந்து ஆர்டர் பைங்கிறப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தா தான் லாஸ்ட்லேருந்து வரும். அப்போ தான் நம்ம அந்த இது யூஸ் பண்ண முடியும், லிமிட் யூஸ் பண்ண முடியும். ஆர்டர் பை டிஇஎஸ்சி எந்த காலத்துக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஆர்டர் பை இயர் தானே ஆர்டர் பை இயர்னு கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2013 வந்துருக்கு, 13, 12, 11, 10 இது மட்டும் வரணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துட்டனால இப்போ நம்ம வந்து லிமிட் 4 மூவிஸ் தானே கேட்டிருக்காங்க. லிமிட் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் காட்டணும், அதாவது இந்த ஆர்டர் படி எத்தனை ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி ஆர்டர் படி காட்டணுங்கிறப்ப 4னு கொடுத்தா 4 ரெக்கார்ட்ஸ், ஃபஸ்ட்டு 4 ரெக்கார்ட்ஸ் காட்டும். இதே பக்கத்தில் ஆஃப்செட் கொடுத்தோன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு காட்டும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின்லேயே பார்க்கலாம். லிஸ்ட் த ஃபஸ்ட்டு 5 பிக்சார் மூவிஸ் ஆர்டர்ட் ஆல்ஃபபெட்டிக்கலி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு 5 பிக்சார் மூவிஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 5னா ஒன்றும் இல்லை, ஏஎஸ்சி 4 மூவிஸ் வந்திருக்கா, நம்ம இப்போ 5 மூவிஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ தான் நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் 45 கொடுத்துட்டேன், 5 கொடுக்கும். 5னா நம்ம டன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு 5 பிக்சார் மூவிஸ் டன். அடுத்தது லிஸ்ட்டு த நாட் டன்னா, ஆல்ஃபபெட்டிக்கலி சொல்லியிருக்கான். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் 5 பிக்சார் மூவிஸ். டைட்டிலா? ஆமாங்க, டைட்டில் நான் மென்ஷன் பண்ணேன். ஆர்டர் பை மூவிஸ் நான் இயரை மென்ஷன் பண்ணிட்டேன். ஆர்டர் பை மூவிஸ் ஆர்டர்ட் ஆல்ஃபபெட்டிக்கலி மூவிஸ். ஸோ டைட்டில், ஆர்டர் பை டைட்டில். இப்போ டைட்டில் ஆல்ஃபபெட்டிக்கலி ஆர்டர் ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள், இயர் எப்படி வேணுமா போயிடுச்சு. நம்ம இயர் ஆர்டர் பை கொடுக்கல, இது ஆல்ஃபபெட்டிக்கலி கொடுத்தனால இந்த இதுபடி ஃபஸ்ட்டு 5 பிக்சார் மூவிஸ் வந்துடுச்சு ஆல்ஃபபெட்டிக்கலி. லிஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு 5 பிக்சார் மூவிஸ் ஆர்டர் ஆல்ஃபபெட்டிக்கலி. இப்போ அடுத்த 5 மூவிஸ், அதாவது அடுத்த 5 மூவிஸ்னால் இதுக்கு இந்த ஆல்ஃபபெட்டிக்கலே வர்றதில் அடுத்த 5 ரோவில் வர்றதில்ல, அது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா ஆஃப்செட் 5ன்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன்,
நெக்ஸ்ட்டு 5 வரும். அதாவது 1 2 3 4 5 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதில் முடிஞ்சிடும். இது 5க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறது நம்ம ஆஃப்செட்டில் சொல்கிற மாதிரி. டுடே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோன்னா, இந்த எபிசோட் 6ல் ஃபில்டரிங் அண்ட் சார்ட்டிங் query ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். லெசன் நம்பர் 4 நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்கியூஎல் போர்டில். பாய்.